1300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிவன் கோயில். எப்படி திராவிடர்களின் கலாச்சாரம் வியட்நாம் நாட்டில் பதிக்கப்பட்டது? டீடைலா பாத்துக்கலாம். இன்னும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணலனா நம்ம ஊரு பயலேன் அப்படின்ற பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த ஜூன் மாதம் என்னுடைய வியட்நாம் பயணத்தின் போது எங்கள் பிளானில் இல்லாத இந்த மைசன் டெம்பிளுக்கு அழைத்து சென்ற ஏபிசி இன்ஃபோடெக் ஈரோடு சந்துரு சாருக்கு இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இயற்கையின் மத்தியில் அமைந்துள்ள இந்த மைசன் கோயில் 1300 ஆண்டுகளின் வரலாற்றையும் அழகிய சிற்பங்களையும் தாங்கியுள்ளது. 3ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டி வந்த சம்பா வம்சாவளியை சேர்ந்த பத்ரவர்மன் 1 என்பவர் இந்தியர்களின் கலாச்சாரம் பார்த்து வியப்படைந்தவர் என்று கூறப்படுகிறது. சம்பா ராஜ்யத்தில் மக்கள் வணிகம் கலாச்சாரம் இந்தியர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். சம்பா அரசர்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பு அரச சக்தியின் சின்னம் என்று நம்பினார்கள். அவர்கள் பெரும்பாலும் சைவம் பின்பற்றியவர்கள். அவர்களின் அரசன் தன்னை பூமியில் சிவபெருமானின் பிரதிநிதி என்று கருதினார். சம்பா சாம்ராஜ்யத்தின் முக்கியமான சில அரசர்களின் பெயர்கள் ஸ்ரீமத, பத்ரவர்மன், ருத்ரவர்மன், சம்புவர்மன், விக்ராந்தவர்மன், ஹரிவர்மன், பரம்போதிசத்வா, இந்திரவர்மன் என கூறப்படுகிறது. செங்கற்களால் கட்டப்பட்ட மைசன் கோயிலின் கட்டிடக்கலை உயரமான கோபுரங்களின் தொகுப்பு திராவிடர்களின் கோயில்கள் போலவே உள்ளது. மைசன் கோவில் தென்னிந்திய திராவிட நாகரிகம் வியட்நாமுக்கு சென்றடைந்ததற்கான உயிருள்ள சான்றாகும். அதனால் யுனெஸ்கோ கூட இதை திராவிட கலாச்சாரத்தின் வெளிநாட்டு பிரதிநிதி என்று வர்ணிக்கிறது. சம்பா ராஜ்யம் 2ஆம் நூற்றாண்டில் இருந்து வியட்நாமின் மத்திய பகுதியை ஆட்சி செய்தது. ஆனால் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வலுவான வியட்நாம் அரசர்கள் தொடர்ந்து சம்பாவை தாக்கினார்கள். 1471ஆம் ஆண்டு வியட்நாம் மன்னை லீ தங் டாங் சம்பாவின் தலைநகரம் விஜயாவை கைப்பற்றினார். அந்த போரில் சுமார் 60,000 சம்பா மக்கள் கொல்லப்பட்டனர். 17ஆம் நூற்றாண்டில் இருந்து முழுமையாக வியட்நாம் அரசால் இணைக்கப்பட்டது. இன்றைய காலத்தில் இந்த பண்டைய கோவில்களை காப்பாற்றும் பணியில் இந்திய அரசாங்கம், தொல்பொருள் துறை, வியட்நாம் அரசாங்கம் இணைந்து செயல்படுகிறது. இது இந்திய வியட்நாம் கலாச்சார ஒத்துழைப்பு மற்றும் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி என்ற அரசின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதை பார்த்தும் படித்தும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜான நம்ம ஊரு பயலேன் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு தகவலுடன் சந்திப்பது உங்கள் லேப்டாப் மஞ்சு. பாய் மக்களே.